அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருவள்ளே ராமலிங்க அபயம் ராமலிங்கம் ராமலிங்க அபயம். அஜி வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இது சாமி சொல்லுங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு 11வது பாட்டு சாமி. வச்சிருவோம். யார் படிக்கிறீங்க மக்களே? படிக்கிறேங்க. படிக்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதம் தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் கொண்டு எங்கும் நிழல் பரப்பி தளைந்த ஞான கொழும் கடவுள் தருவாகி குலவும் தேவே. எப்பா சாமி என்ன வத்தீங்களா? அருமை அருமை அருமை. நான் படிச்சு பாக்குறேன் சாமி. நான் படிச்சு பாக்குறேன். வேண்டாம், எதுக்கு ரிலாக்ஸடா படி பாக்குறேன் சாமி. ட்ரை பண்ணி பாக்குறேன். அவங்க லெவல்ல இருக்காலும் நம்ம லெவல்ல ஒரு வகுப்பு படிச்சு பார்ப்போம். படிங்கம்மா. அடுத்து மீனிங் படிங்க. இப்ப அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி படிங்க. சூரியனும் சூரியனை சுற்றியுள்ள எல்லா கோள்களும் சேர்ந்தது ஓர் அண்டம் என்றால் இந்த பரந்த வெளியிலே உள்ள அண்டங்கள் எத்தனையோ கோடி உள்ளன. நடராஜபதி மாலையில் இந்த அண்டங்களை பற்றி நம் தெய்வ தந்தையார் நன்கு விளக்குகின்றார். இதையே இங்கு அண்டங்கள் பலவாகி எனப்பட்டது. என்னுடைய பார்வை இல்லைங்க. சூரியனும் சூரியனை சுற்றியுள்ள எல்லா கோள்களும் சேர்ந்து ஒரு அண்டம் என்றால் இந்த பரந்த வெளியிலே அண்டங்கள் எத்தனையோ கோடி உள்ளன. அது சரி, ஓகே. நடராஜபதி மாலையில் இந்த அண்டங்களை பற்றி நம் தெய்வ தந்தையார் நன்கு விளக்குகின்றாரா சாமி? எங்க அது? நடராஜபதி மாலை எடுக்கணுமா? நீ சாப்பிட்டு நிதானமா வாங்க சாமி. நடராஜபதி மாலை 97 நினைக்கிறேன். ஒரு பிரம்மன் அண்டங்கள் அந்த பாட்டாங்க. என்னங்க? ஒரு பிரம்மன் அண்டங்கள் இந்த பாட்டாங்கய்யா. ஒரு பிரம்மன் அண்டங்கள் 1359 அந்த பாட்டு 18வது பாட்டு நடராஜபதி மாலையில. 18வது பார்த்தா ஒரு பிரம்மன் அண்டங்கள் படிங்க முதல்ல படிங்க. ஸ்கிரீன்ல வரலையா? ஸ்கிரீனே வரலையா? என்னங்க இது இப்படி? இப்ப வந்திருக்குமே. வந்துச்சு. ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. அவற்றின் 1000 கோடி மால் அண்டம் அரண் அண்டம் கோடா கோடியே திருகளறு பல கோடி ஈசன் அண்டம் சதாசிவ அண்டம் எண்ணிறந்த திகழ்கின்ற மற்றை பெருஞ்சத்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். உருவுறும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே. மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்த மெய் தந்தையே. மணிமன்றின் நடுநின்ற ஒரு தெய்வமே. எல்லாம் வல்ல நடராஜபதியே. என்ன சாமி பிரம்மாண்டங்கள் இருக்கு நீங்க சொன்னீங்க? ஒரு பிரம்மண்டங்கள்
அடிமுடி பெருமையே. அப்படின்னா அது அடிமுடி பெருமை. அடிதான் ஆரம்பம். முடிவு. அந்த பெருமையை ஒண்ணு சொல்ல முடியாது. ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. ஒரு பிரம்மன் அண்ணா சொல்ல முடியாது. இல்லைங்க, யார் அந்த ஒரு பிரமன்? பிரம்மன் தானேயா? அப்ப பிரம்மா இருக்கிறான். அதான் அப்புறம் பேசுவோம். அது அப்புறம் பேசுவோம். சரி, எதுக்கு அந்த ஆய்வு இப்ப? சரி, ஓகே. அவற்றின் 1000 கோடி மாலண்டம். மாலண்டம் 1000 கோடி. பிரம்மனுக்கு ஒரு அண்டம், அதே 1000 கோடி. மாலோட அண்டம் 1000 கோடி. ஆமா. அடுத்து அரண் அண்டம் கோடாகோடி. கோடாகோடி. அரண் யாரு சாமி? சிவனா? சிவன். ஓகே, சரி. திகழறு பல கோடி ஈசன் அண்டம். அது யார் சாமி? மகேஸ்வரன். மகேஸ்வரன். மகேஸ்வரன் அவனுக்கு அண்டம் இருக்கு. அப்புறம் சதாசிவ அண்டம் என் இறந்த. என்ன இறந்து போச்சு சாமி? அப்படியே இன்ஃபனைடா? கடந்து திகழ்கின்றவற்றை பெருஞ்சத்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழுவேன். அப்புறம் சத்தி சத்தருக்கு வேற, அவங்களுக்கு ஒரு அண்டம் இருக்குதா? அத வேற சொல்ல முடியாதுன்றாரு. சரி, இவ்வளவு அண்டங்களும் நில்லுங்க சாமி, நாங்க படிக்கிற வரிய. உருவும் இவ் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக. ஐயோ, எப்படி ஒரு அடிமுடி பண்ண முடியாது. 1000 கோடி மாலண்டம், அரண் ஒற்றா கோடாகோடி, பல கோடி, நிறைய. அதெல்லாம் சீரண்டம். சத்தி சத்தரோட அண்டம் சீரண்டம் சொல்லவே முடியாது. ஆனா இதெல்லாமே அணுக்களாக இருக்கு. இதெல்லாம் அணுக்கள் மாதிரி அருள்வெளியில சிறு அணுக்களாக கூடாது ஆஞ்சன்றையே. அந்த வெளி நடுவில் என்ன பண்றாரு? அப்ப சாமி, அவங்க நடுவுல, இந்த வெளி நடுவுல தான் இருக்கிறான். அவனை சுத்தி தான் இந்த அண்டங்கள்லாம் இருக்குதோ? ஆமா ஆமா. அதாவது உள்ளுக்கு நடுவுல ஒருத்தர் நடந்து மாடிட்டு இருக்காரு. அதுல இருந்து சக்தி போய் எல்லா அண்டங்களும் எல்லாம் அப்படியே இருக்கு. இதுதான் சாமி என்னது கடவுள் சமூகம் வாங்கல, அதானா இது? அப்ப சாமி, அப்ப வேற இடத்துல வேற ஒரு உயிர்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. அதுதான் நம்ம ஏலியன்றோம். ஒரு பெருங்கருணை அரசே மருவி என்னை ஆட்கொண்டு. இதுதான் சாமி பஞ்ச் லைனுங்க. பாருங்க. இப்போ பெருமை வரலாறு பெருமை பாருங்க. அவர் நிலை பார்த்தீங்களா? அவர் நிலைமை என்ன? இல்ல சாமி, இப்ப இவருக்கு இது பார்க்காம எப்படி தெரியும் பிரம்மாண்டம் இருக்கு இது இருக்குன்னு? பாத்துருப்பாரு இத. அதான் சாமி, பார்க்காம எழுத முடியாதுன்னு நான் அப்படி கொஞ்சம் எம்பசைஸ் பண்றேன் சாமி. எக்ஸாஜரேட் பண்றேன். ரியல் பண்றேன், அதாவது அழுத்தி சொல்றேன். என்ஃபோர்ஸ் பண்றேன். என்ஃபோர்ஸ். அண்ட கணங்கள் அனைத்தும் அரைக்கணைத்து ஏகிடன் ஒரு அகவல்ல வருத்தலைங்கய்யா. மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரந்தந்த மெய் தந்தையே மணிமன்றின் நடுநின்ற ஒரு தெய்வம் எல்லாம் வாழ் மணிமன்றி நடுநின்ற. அப்ப சாமி, அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுகிட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான்லாம் கிடையாது. அவன் தலைக்குள்ள மணிமன்றல நின்று ஆடுறான். அதே சமயம் இப்ப வெளியே எப்படி இருக்கோ அதேதான் உள்ளேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப சாமி, அப்ப நான் நினைக்கிறேன் இப்ப சாமி, இந்த நமக்கு புருவமத்திக்குள்ள நம்ம அப்படியே உள்ளுக்கு தியானம் பண்ணிட்டே போறோம்ல, அங்கேயும் நம்ம எல்லாத்தையும் பாத்துடலாம் போல. அதுதான் எக்ஸஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். அதாவது குறுக்கு வழி, அத பூந்தி நேரம் அங்க போயிடலாம் போல. இதாங்க நடுவில் நின்று ஆடிட்டு இருக்காரு அப்படி இப்படின்றாருல.
இப்போ இவ்வளவு அண்டங்கள் இருக்க ஆ, இல்லைங்க, சும்மா ஒரு அண்டத்தை பார்ப்போம். இந்த படம் போடுறீங்களே, கேலக்ஸி போடுங்க. கேலக்ஸி இது சரியில்லை சாமி. இது இது என்ன சாமி? இது ஒரு கேலக்ஸியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாருங்க சாமி, அதான் அது அணுக்கள் மாதிரி இருக்குதுனாக்கா அப்ப என்ன கதை? எவ்வளவு இருக்கும்? என் போன் வருது. பாரு, இந்த நடுமலையா இவ்வளவு இருக்கு சாமி. இப்ப இவ்வளவு பார்த்தோம்ல, இதுதான் அவர் சொல்றாரு பாருங்க. ஆமா. என்ன இந்த வெளி போயிட்டு இருக்கு சாமி, அது பாட்டு எவ்வளவு பெருசா இருக்கு. அது எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த வெளி. இந்த அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில ஒரு சில அணுக்களாக ஊடாது. அவ்வளவுதான். அருள் வெளியா எங்க சாமி பாருங்க. அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்யணும். என்ன சாமி? அப்படியே உள்ளே ஓடையே உள்ளே அவ்வெளியின் நடு நின்று நடு நின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே. அதுவும் பெருங்கருணை அரசே சாமி. எவ்வளோ கேலக்சி இருக்கு, எவ்வளோ அண்டம் இருக்கு, அதுல எவ்வளவு பேர் இருப்பாங்க. பூமியில நம்ம பூமி கொஞ்சம் எட்ட போனா நம்ம எங்க இருக்குன்னு தெரியல. பிளைட்ல ஏறினீங்கன்னா எங்க தெரியுது, யாரு எங்க இருக்கான்னு தெரியாது. நம்ம வீடு எங்க இருக்குன்னே தெரியாது. சரி, அண்டத்தை பார்த்து விட்டோம். இதையே இங்கு அண்டங்கள் பலவாகி எனப்பட்டது. சோ அண்டங்கள் பலவாகி அப்படின்னாக்கா நிறைய அண்டங்கள் இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட் தான் சாமி வரல. அது பாருங்க, எங்க சாமி ஸ்டெத்தஸ்கோப் வச்சுட்டு எங்க பாத்துட்டு இருந்தாரு இவரு? உட்காந்துக்கிட்டே சாமி. பாருயே. அடுத்து படிங்க, அடுத்து சொல்லுங்கம்மா. என்னுடைய பார்வை அண்டாண்டான்களுக்கு அப்பால் உள்ளது என்று நம் பெருமானார் கூறியுள்ளார். அடுக்கடுக்காக அமைந்துள்ள அண்டங்களில் நம் பெருமானார் போன்றோர் ஒவ்வொரு அண்டத்தின் பரிமாண அளவை அறிய முடியுமாகையால் அவற்றின் அளவாகி என்றார். இல்லைங்க, ஓகே. என்னுடைய பார்வை அண்டண்டங்களுக்கு அப்பால் உள்ளது என்று நம் பெருமானார் கூறியுள்ளார். ஓகே ஐயா, அவரோட பார்வை அண்டண்டங்க அவனை அவரை பார்க்க முடியும்னு சொல்ல வர்றாரா? அவ்வளோ. அப்ப என்னென்ன சாமி, இப்ப நம்ம இந்த கேலக்சி எல்லாம் எப்படி தெரியுதுனாக்கா டெலிஸ்கோப் வச்சு பாக்குறோம். டெலிஸ்கோப் தான் பாக்கலாம். டெலிஸ்கோப்ல உழுவுது. அந்த 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 ரிஃப்ளெக்ஷன் டெலிஸ்கோப்ல உழுவுனோட அந்த டெலிஸ்கோப்ல மைன்யூட்டா நம்ம பெருசாக்கி பாக்குறோம். சரியா? அப்ப இவரோட கண்ணுல இப்ப நம்ம கண்ணுல உழுவுது சாமி. எல்லாமே நம்ம கண்ணுல தான் உழுவுது. அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் உழுவுது. ஆனா நம்மளால பார்க்க முடியல. ஆனா இவரோட பார்வை அண்டண்டங்கள் அப்படி மைன்யூட்டா பாக்குறாரு. அப்ப நம்மளையும் பார்க்க முடியுமே எங்க இருந்தாலும். அடுக்கடுக்காக அமைந்துள்ள அண்டங்களில் நம் பெருமானார் போன்றோர் ஒவ்வொரு அண்டத்தின் பரிமாண அளவை அறிய சரியா? முடியுமாகையால் அவற்றின் அளவாகி என்றார். ஓ, அதோட அளவை அறிய முடியுமா? தெரியும். இல்லைங்க, அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி. இது எப்படி சும்மா சொல்லுங்க சாமி. அண்டங்கள் பலவாயிருச்சு, அவற்றின் மேலும் அளவாகி அப்படின்னா இல்லையா? அளவு கட்டது போது இல்ல, அந்த அளவெல்லாம் சேர்த்து சொல்றாரு. ஓ, அண்டங்கள் பலவாகி அதோட அளவு நிறைய இருக்கு, அதையும் சேர்த்து. அதோட வால்யூம் அளக்க முடியாது. அதுவாகி அளவாத அதீதமாகி அளக்க முடியாது. அதிகம் கடைசி
ஓகே ஓகே. மகேஸ்வரமா நன்றி. அடுத்து படிங்க வேற யாரும். நன்றி சார். ஐயோ படிக்கிறேங்க. படிங்கம்மா. அண்டங்களோ இத்தனைதான் என்று வரையறை செய்து கணக்கிட முடியாத நிலையில் உள்ளதால் அளவாத அதீதமாகி என்று கூறியுள்ளார். அண்டங்களோ இத்தனைத்தான் என்று வரையறை செய்து கணக்கிட முடியாது, அதனாலதான் அளவாத அதீதமாகி அளக்க முடியாது. தம்பி தம்பி நீங்க உட்காந்து நட்சத்திரத்தை கணக்கு பண்ணிருக்கீங்களா? நட்சத்திரத்தை பண்றீங்களா உட்காந்து? அந்த வேலையை நான் பார்த்தேன் சாமி, ஒரு காலகட்டத்துல பார்த்தேன். எங்க பாட்டி சொல்லிச்சு நட்சத்திரம் கணக்கு பண்ணிட்டு, அப்படியே கெண்ணிட்டே வான்னு எண்ணிக்கிட்டே தூங்கிட்டேன். எங்க பாட்டி இந்த வேலையை தான் பார்த்துருக்குது. ஏன்னா வள வளன்னு கதையை சொல்லி அப்படின்னு கதை சொல்லுவது. பாட்டி நல்லா கதை சொல்லுவோம். அப்ப வீட்டு மின்னுக்கு வந்து ஒரு வராண்டா மாதிரி இருக்கும். அங்க படுத்துட்டு அப்படியே கதை கேட்டுக்கிட்டே ராத்திரி. அந்த முந்தைய உள்ள காலகட்டத்துல சாமி 6 மணி 7 மணிக்கு மேல லைட் இருக்காது எங்க வீட்டுல எல்லாம். அதனால அப்படியே உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. சரி கதை பாட்டி கதை சொல்லும் அப்படின்னு ஏதோ கதை கேட்டுட்டே பட்டுட்டு, சரி நட்சத்திரத்தை எண்ணு. நானும் என்றேன் எங்க என்ன முடிஞ்சுச்சு, நட்சத்திரத்தையே கொண்டு என்ன முடியல. அப்ப இங்க இருந்து இங்க கேலக்சி எல்லாம் எழுதுறது படிக்க மாட்டுது. பேர் தெரியும், அது நட்சத்திர கூட்டம் சாமி. அது கான்ஸ்டலேஷன் தானே? இல்லைங்க, நட்சத்திர பேர் போடலாம்ல. ரோகிணி எது எனக்கு தெரியும். சரி ரோகிணி சொன்னா இல்லையா, அது என்ன இல்ல சாமி, அது என்ன அது எதுவும் தெரியல. அதான் அது எதுன்னு தெரிஞ்சாம எப்படின்றது எங்கன்னு பாக்கு. அது எது எனக்கு தெரியுங்கிறேன். எதுன்னு உங்களுக்கு தெரியும்? ஆமா. பாருங்களா, சொல்லுங்க பாக்கலாம். அடையாளம் பாருங்க. கிருத்திகை வருது. கிருத்திகையா? ஆமா, கன்னியாகுமரி கிருத்திகை வரையா. கிருத்திகை நட்சத்திரம் போடலாம், பஞ்சா போட்டுருவான். அந்த மாதத்துக்கு மேல பாருங்க, நல்லா வந்து சந்திரன் ஒரு லட்சம் பார்த்துருக்கான். லட்சம் பன்னீர் சொம்ப இருக்கும். என்னங்க பன்னீர் சொம்பல பன்னீர் தெளிப்பாங்க. பன்னீர் 6 லட்சம் சேர்ந்துருக்கும். நல்லா பக்கத்துல இருக்கும். அதான் கிருத்திகை சார். மாதம் நட்சத்திரம் வருது இல்லைங்க சார், அதான் ஐயா சொல்றாரு கிருத்திகை. அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த பன்னீர் சொம்பு இருக்கிற மாதிரி 6 நட்சத்திரங்களும் தெரியுதுன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கும். நல்லா பார்த்துருக்கோம். பார்த்துருக்கோமா ஐயா? நட்சத்திர பஞ்சாயத்து நட்சத்திரம் போடுறானே, ஆமா, சந்திரன் மூவ்மெண்ட் தான் அது. ஓகே ஓகே. ஓகே, கிருத்திகை போடுவோம். வந்துட்டு சாமி டாக்டர் வந்துட்டாங்க சாமி. டாக்டர் வந்துட்டு எல்லாம் அரைக்கு வாசிக்க இது நான் சொல்ற ரைட்டு. அது சந்திரன் வந்து எங்க பாருங்க, அன்னைக்கு பக்கத்துல பரிசு மாதிரி 6 நிமிஷம் சேர்ந்துருக்கும். எத்தனை சாமி? கிருத்திகை. அடுத்த நாள் வந்து நல்லா அங்க மூவ் ஆயிடும். வி மாதிரி ஒரு வி மாதிரி ஷேப் இருக்கும். நல்லா அங்க போயிடும். அது என்னது? ரோஹிணி. நிலவு சாமி, இங்க கிருத்திகை நட்சத்திரம்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. இது சரியானே தெரியல. போடுங்க, என்ன தெரியுது ஸ்கிரீன்ல பாருங்க, என்ன தெரியுதுன்னு பாருங்க. கிருத்திகா அப்படின்னு எழுதி வச்சிருக்கீங்க. போடுங்க, அதான் போடுங்க. இதானா? இல்லையா, ஸ்கிரீன்ல ஒண்ணும் வரலையா? என்ன சாமி? ஓ, கார்த்திகை நட்சத்திரம் போட்டு விட்டேன் சாமி. கிருத்திகா உள்ளதாயா? இது அப்படியே ஒரு செட்டா இருக்கு. அதா அவ்வளவு உள்ள இருக்கு. 6 தான் இருக்கும். அது இல்ல இவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்க. நிறைய போட்டு வச்சிருக்காங்க. சந்திரன் மூமெண்ட் நீ பாருங்க. கிருத்திகை பாருங்க. தெரியலங்க. ரோஹிணியா? ரோஹிணி அடுத்த நாள் வி மாதிரி இருக்கும். வி ஷேப் இருக்கும். ரோஹிணி அதேதான் போட்டு வச்சிருக்காங்க. கதை விடுறாங்களோ?
வி மாதிரி ரோஹிணி வி நட்சத்திரம் வி. இதுல எது ரோஹிணி? வி ஷேப் வருது அப்படியே. வி ஷேப் இது அங்க இருக்கு, அதான் சாமி. நிறைய போட்டுருக்கானே. அதான் சாமி தெரியலையா, நிறைய பிடிச்சிருக்கீங்கிட்டு. தெரியுமாரு எங்க தெரியுது? ரேவதி போட்டு தருவான். அஸ்வினி நட்சத்திரம் இதே போட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கா? இல்ல குதிரை முகம் இது. குதிரை முகம். அஸ்வினி குதிரை முகமா? ஆமா. ஓகே ஓகே. இதெல்லாம் உட்காந்துட்டு பாத்துட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. பார்த்தேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எப்படி நாங்க மாதத்தை பார்த்தாங்க சார். அந்த நல்லா மூமெண்ட்டை பார்த்தாங்க, சந்திரன் மூமெண்ட்டை எங்கேருந்து பார்த்தாங்க. அது குதிரை மாதிரி கொஞ்சம் பார்த்து இருந்தது. அசனி பேர் வச்சான். அடுத்த நாள் நல்லா மூவ் ஆகி வேற தூரத்து போச்சல்ல, பரணி பேர் வச்சான். இல்லைங்க, அடுத்த நாள் மேலாவோட மூவ்மெண்ட் வேற இடத்துல இருக்கு, அது பக்கத்துல என்ன இருக்குன்னு அதை வச்சு கணக்கு பண்றாங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி அதாவது சாமி நிலாவோட பொசிஷன் இப்ப ஒரு நாளுக்கு மாறிட்டே போகுது இல்ல, அந்த பொசிஷன் இருக்கும்போது அங்க என்ன நட்சத்திரம் இருக்கு, அதாவது அது பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு கணக்கு பண்றாங்க. அதான் நட்சத்திரம். அச்சா அது கிருத்திகை ரோஹிணி மாதிரி அதே எப்படி இருக்கும். மிருத்து வந்து பெல்ட் மாதிரி இருக்கும், மிருத்து போல இருக்கும். சொல்லுங்க சாமி, நீங்க வேகமா சொல்லிட்டு போறீங்க. வேகமா இல்ல, எப்படி சொல்ல முடியும், காட்டணும். இல்ல இப்ப என்ன சொல்றீங்க, நட்சத்திரம் என்ன இருக்கு? எல்லா நட்சத்திரம் சார். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருது, திருவாதிரை, பூசம், ஆயில வாங்கப்புறம் அஸ்தம், சித்திரை, சுவாதி, கட்டப்பே 22 நட்சத்திரம் சார். ஓகே 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 சாமி சாமி இங்க பாருங்க, அது இருந்தாங்க 22 நட்சத்திரம் வந்தது. முதல்ல வந்துச்சு 27 நாள் முதல்ல பார்த்து வந்துச்சு. அது 27 கடை வச்சாங்க. சூரியன் மூமெண்ட்லாம் தெரியுமா? இந்த 2 நட்சத்திரம் ஒரு ராசி. அசனி, பரணி, கிருத்திகை கால்பாக சேர்ந்தா ஒரு ராசி. அது வந்து சூரியன் மூமெண்ட். அது 12 மாசம் வச்சா பாருங்க, வருஷம் 12 மாசம் இல்லையா? ஆமா. 27 நட்சத்திரம் உங்களுக்கு. ஆமா, 27 நட்சத்திரம் வருஷம் 12 ஒரு 2 வரும் பாருங்க. ஆமா, அது 2 ஒரு சூரிய ராசி. அது சூரியன் மூமெண்ட். ராசி பேர் இருக்கிறான்ல, சூரியன் மூமெண்ட். அது ராசி சூரியன் மூமெண்ட், நட்சத்திரம் சந்திரன் மூமெண்ட். அதான் நம்ம பார்த்தே தெரியும். ராசி வந்து சூரியனோட மூவ்மெண்ட், நட்சத்திரம் வந்து இந்த ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னுவாங்களே. அதுதான் கடகம் சாமி. அப்படியே பலனை சொல்லுங்க கடகத்துக்கு. கடகத்துக்கு பலன் சொல்லுங்க. பலனா பலனா ஒன்றும் கிடையாது. நண்டு மாதிரி நிலை இல்லாம நீர்லயே இருப்பா, நிலத்திலயே இருப்பா, ஒரு மனதில இருக்க மாட்டா அப்படி இப்படின்னாங்க. அது நான் மட்டும் இல்ல சாமி, எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க. அதான் கதை தான். ஓகே ஓகே சாமி. ஓகே, அடுத்து நட்சத்திரம் வந்தீங்கன்னா ஒரு நாள் இப்படிதான் இருக்கும். நல்ல பேர் பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி நார்த் சைட்ல பாருங்க, நார்த்துல தனியே இருக்கும், ஒரு லட்சம் தனியா இருக்கும். அதான் துருவ நட்சத்திரம். அது அப்படியே அங்கேயே இருக்கும். அது மாறாது, அங்கேயே இருக்கும். அதை பார்த்துதான் இந்த எல்லாரும் கப்பல் பயணம் எல்லாம் செய்வாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி லெப்ட்ல பாத்தீங்கன்னா தெற்கே பாத்தீங்கன்னா சவுத்துல டைமண்ட் மாதிரி 4 லட்சம் ஒன்றா இருக்கும். டைமண்ட் மாதிரி இருக்கும் 4 லட்சம். அதான் திருசங்கு சொல்லுவோம். திருசங்கு திருசங்கு சொர்க்கம். அந்த இவரு விஸ்வாமித்திரர், அது பேர் சொல்றாங்க. சவுத் போல் 4 டைமண்ட் இருக்கும்.
மேல லைட் பாருங்க, லைட் பாருங்க போய். லைட்டே பாருங்க, லைட் மேல மாடி பாரு போய். நார்த்ல பாருங்க, ஒரே தனியா இருக்கும். இன்னைக்கு பார்க்க முடியாது சாமி, செம்ம மழை எங்க பாக்குது? நார்த்ல அங்க பாரு, இங்கதான் மழை, தாழ்வாதான் மழை பெய்யுது. நார்த்ல மழை பெய்யும் அவனுக்கு. ஆமாமா, நான் இங்கே இருந்து பார்த்தாக்கா எனக்கு அந்த கண்ணாடி கழிச்சாக்கா முன்னுக்கு இருக்கிற கம்ப்யூட்டரே முத கொண்டு தெரியாது சாமி. நீங்க என்னமோ நாத்துட்டு இருக்கீங்க, இங்கதான் மேகம் மறைச்சிருக்கேன், எங்க இருந்து பாக்குறது? இங்க இல்லையா, நார்த் சைட்ல பாரு, நேரம் மேல பாருங்க, அங்க மேகம் இருக்காதுல்ல. எங்க நாத்துல? உங்க வீட்டு நீங்க நார்த் சைடு தெரியும் உங்களுக்கு சாமி? இங்க ஃபுல்லா மேகமா இருக்கு சாமி, எங்க இந்த தெரிய போகுது? இங்க இல்ல சாமி, உங்க வீட்டுல உங்களுக்கு ஈஸ்டர் தெரியும் இல்லையா? தெரியும். நார்த்ல பாருங்க, தனி லட்சம் உள்ள சைடு நாளை பாரு, எப்படி தெரியும் பாருங்க. சரி, ஓகே. தனியாக இருக்கும், தனியாக இருக்கும் அது. சரி, அதான் துருவ நட்சத்திரம். அது எப்பவுமே நார்த் தான் இருக்கும். அப்படியே திரும்பி சவுத்து நேரா பாருங்க, 4 டைமண்ட் வேறு, 1 இப்போ 2 கீழே 1 டைமண்ட் வேறு இருக்கும். அதுதான் சவுத் போல். அவ்வளோதான் தெரிஞ்சு. 4 நாட்கள் மாறாது, இதெல்லாம் மாறும். கிறிஸ்டியன் தான் நட்சத்திரம் வரும், நல்லா பார்த்துருக்கோம். மற்ற நாள் இருக்காது. அப்ப நம்ம எல்லாம் ஒரு சிறு அணுக்களாக இருக்கிறோம். நம்ம இல்ல, இந்த அண்டங்களே சிறு அணுக்களா இருக்கு. அப்ப நம்ம எங்கே சொல்றது, சொல்லாதீங்க. சொல்ல முடியாது சாமி, நம்மளோட அளவு சொல்ல முடியாது. ஆனா நம்ம உலகத்துல பெரிய ஆள் மாதிரி, நான் இல்லைன்னா என்ன நடக்காது தெரியுமா? பட்டுன்னு கடவுள் ஒரு ஒயரை புடுங்கினாக்கா பட்டுன்னு மொட்டையாயிருது. ஓரறிவுள்ள தாவரம் முதல் 6 அறிவுள்ள மனிதர்கள் வரை ஒவ்வொரு ஜீவராசியிலும் ஒவ்வொரு வகையாக உடல் அமைந்துள்ளது. அதாவது பறவைகள் எத்தனையோ வகை, மிருகங்கள் எத்தனையோ வகை, ஒவ்வொன்றிலும் உடல்கள் மாற்றம் கொண்டுள்ளன. இதையே பிண்டங்கள் பலவாகி என கூறப்பட்டுள்ளது. பிண்டங்களில் உள்ள உடல் உறுப்புகளும் பிண்டங்களில் உள்ள உயிர் வகைகளும் பிண்டம் பிறக்கின்ற பொருளாயின. ஓகே, ஓரறிவுள்ள தாவரம் முதல் 6 அறிவுள்ள மனிதர் வரை ஒவ்வொரு ஜீவராசியிலும் ஒவ்வொரு வகையான உடல் அமைந்துள்ளது. இது என்ன சாமி? உடம்பு. மனசுல பல உடம்பு வச்சிருக்கீங்களா? மனுஷன் உடம்பு இருக்கு. ஆடு மாடு எல்லாத்தையும் உடம்பு மாறி மாறி வருது இல்ல, மாறி வருது. ஓகே, வகை அமைந்துள்ளது. அதாவது பறவைகள் எத்தனையோ வகை, மிருகங்கள் எத்தனையோ வகை, ஒவ்வொன்றும் உடல்கள் மற்றும் மாற்றம் கொண்டுள்ளன. ஆமா சாமி, பறவைகள்ல மயில் ஒரு மாதிரி இருக்கு, குயில் ஒரு மாதிரி இருக்கு. இதையே பிண்டங்கள் பலவாகி, அதாவது பிண்டங்கள் இப்ப சாமி அண்டத்தை முடிச்சுட்டாரு, இப்ப பிண்டத்துக்கு வராரு. பிண்டங்கள் அனந்த வகையாகி. ஓகே, இதையே பிண்டங்கள் பலவாகி என கூறப்பட்டுள்ளது. பிண்டங்களில் உள்ள உடல் உறுப்புகளும் பிண்டங்களில் உள்ள உயிர் வகைகளும் பிண்டம் பிறங்குகின்ற பொருளாயின். இது என்ன சாமி? இல்லைங்க, பிண்டங்களில் உள்ள உடல் உறுப்புகளும் பிண்டங்களில் உள்ள உயிர் வகைகளும் பிண்டம் பிறங்குகின்ற பொருளாயின. இது என்ன? பிண்டங்களில் உள்ள உயிர் வகைகளும் எல்லா பிள்ளை தெரியும். உடம்பு ஒரு மாதிரி மாதிரி இருக்குல்ல. ஆமா, உறுப்புகள் அப்புறம் உயிரெல்லாம் இருக்குல்ல, மாறுது இல்ல. ஆமா, அதான் பிண்டங்கள் பொருளா என்ன பாட்டுல வருதுப்பா வரி விளக்கம். பிண்டங்கள் பிறங்குகின்ற பொருளாயின. ஓ, ஓகே. பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற. பிறங்குன்னா என்ன சாமி? பிறங்கு விளங்குது. ஓ, விளங்குகின்ற பொருளாகி. பல பொருளா இருக்கு, சரியா? ஓகே, அடுத்து படிங்கம்மா. அடுத்து உயிருள்ள ஜீவன்கள் தாங்கும் பிண்டங்களை பேசிய பின்னர் வெவ்வேறு வகை பேதங்கள் கொண்டு விளங்குகின்ற ஜட பொருள்களே
பேதம் தோற்றும் பண்டங்கள் பலவாகி என கூறப்பட்டுள்ளது. இது என்ன சாமி? உயிருள்ள ஜீவன்கள் மேல பேசியாச்சுல்ல. ஆமா. அப்புறம் நிறைய புல்லா இருக்குல்ல, சர அசரம்னுவாங்களே, அசையும் பொருள் அசையா பொருள் இருக்குங்க. அதா பொருட்கள் என்னங்க? உயிருள்ள ஜீவன்கள் தாங்கும் பிண்டங்களாகிய பேசிய பின்னர் ஒவ்வொரு வகை பேதங்கள் கொண்டு விளங்க. பேதங்கள்னா வகையா? மாற்றம் சார், கொண்டு விளங்குகின்ற ஜட பொருள்களே பேதந்தோற்றும் பண்டங்கள் பலவாகி. இந்த பண்டம் சொல்றது பண்டங்கள் பலவாகி. அடுத்த வரி பண்ணி அப்புறம் பண்ணீங்க பதியாகி அப்புறம் வச்சுங்க. எந்த காலத்தில் அண்டங்களும் அவற்றிலுள்ள ஜீவராசிகளும் பேதம் காட்டும் பல பண்டங்களும் தோன்றினவோ அல்லது தோற்றப்பட்டனவோ, அந்த காலம் முதல் இந்த காலம் வரை அவை அழிந்து போகாமல் நிலை பெற்று விளங்குவதால் இவற்றை காக்கும் பதியாக என்றார். எந்த காலத்தில் அண்டங்களும் அவற்றுள்ள ஜீவராசிகளும் பேதங்களும் பல பண்டங்களும் தோன்றினோம். அதாவது சாமி, அண்டம் ஜீவன் இந்த உடம்பு சொன்னீங்க, அது அண்டம் பிண்டம் பண்டம். 3 சாமி. அண்டம் பிண்டம் பண்டம் தோன்றினவோ அல்லது தோற்றப்பட்டனவோ அந்த காலம் முதல் இந்த காலம் வரை அவை அழிந்து போகாமல் நிலை பெற்று விளங்குவதால் இவற்றை காக்கும் பதியாகி என்றார். இப்ப சாமி, நம்ம உலகத்துல கடவுள் நம்மள பாக்கல அப்படின்றமே, நம்ம எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? கடவுள் இங்கேது கத்துறது, உனக்கு கருணையே இல்லையா கடவுளே அப்படின்றது. அது எங்க கேக்குறது? அவன் எங்கேயும் நடுவில் நின்று நடனம் ஆடிட்டு இருக்கான, இங்கேருந்து கத்துறது, கடவுளை ஏசுறது இங்கேருந்து. முதல்ல அவங்க இல்லையா? கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கிறோமா இல்ல எப்படின்னு அன்னைக்கு கூட ஐயா ஒரு கதை சொன்னாங்கல்ல. ஆமா 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 ஆமா. எந்த காலத்தில் அண்டங்களும் அவற்றுள்ள ஜீவராசிகளும் பேதங்கட்டும் பல பண்டங்களும் தோன்றினமோ அதுலேருந்து இது வரைக்கும் நம்ம காக்குறது இவதான் சாமி. ஓகே வினோதினி அம்மா, நன்றி. நன்றிங்கய்யா. இது என்னது? பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி. இப்ப ஆனந்தம் பழுத்து இது வரும். படிங்க அடுத்து. யாரு நான் என்ன சொல்றது இருக்கேன், அவங்க படிக்கிட்டோம். உலகுயிர்கள் அனுபவிக்கும் ஆனந்தமானது நிலையற்றதாகவும் குறையுள்ளதாகவும் இருப்பதாகும். மனிதர்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலையும் நன்மை தீமையை விலக்கி காட்ட புத்தி தத்துவத்தையும் தங்கள் விருப்பப்படி செயல்படக்கூடிய அற்ப சுதந்திரத்தையும் இறைவன் அளித்துள்ளான். ஆனால் ஜீவர்களை அந்த அற்ப சுதந்திரத்தை பயன்படுத்தி ஆற்றக்கூடிய செயல்களோ மிகுந்த குற்றமே உடையதாக விளங்குகின்றது. காரணம் மனமானது மாயைக்கு அடிமையாகவும் உலகிலேயே மயங்க கொள்வதாயும் அமைந்துள்ளது. இந்த குற்றங்கள் அனைத்தினையும் இறைவன் அறிந்தவனே. குரோதம் நிறைந்தது மனித மனம். குற்றங்களை மன்னிக்கும் பெருங்கணம் இறைவனுடையது. அந்த இறைவனின் மனமோ சாந்தம் நிறைந்தது. ஆனந்தம் படுத்தவன் இறைவன் என்றால் அவனது மனமோ சாந்தம் நிறைந்ததாம். சாந்தம் நிறைந்த மனதில்தான் ஆனந்தம் பழுக்கும். இதனால்தான் சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் என்றார். சன்மார்க்கிகற்கு ஒரு அடையாளமோ வல்லற் பெருந்தகை அளிக்கின்றார். அதாவது உலகத்து உயிர்கள் அனைத்தினையும் தான் பெற்ற செய்போல எண்ணி பெற்ற தாய் போல் அன்பு காட்டுபவர் என்பதாம். ஓகே, நில்லுங்க. இது ஏகப்பட்டது இருக்கு. உயிர்கள் அனுபவிக்கும் ஆனந்தமானது நிலையற்றதாகவும் குறைவுள்ளதாகவும் இருப்பதாகவும். சரி, மனிதர்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலையும் நன்மை தீமையை விலக்கி காட்ட புத்தி தத்துவத்தையும் தங்கள் விருப்பப்படி செயல்படக்கூடிய அற்ப சுதந்திரத்தையும் இறைவன் அளித்துள்ளான். ஆனால்
ஜீவர்களை அந்த அற்ப சுதந்திரத்தை பயன்படுத்தி ஆற்றக்கூடிய செயல்களோ மிகுந்த குற்றமே உடையதா விளங்கு. என்ன சாமி சொல்றீங்க? நம்ம செய்யறதெல்லாம் குற்றமா இருக்கா? அப்படி இல்லையே, கொடுத்துருக்கான். சரி, நம்ம அது பயன்படுத்தி செய்யறது நிறைய தப்பு தான் செய்யறோம். மோஸ்ட் திங் குற்றத்தையே பண்றது. காரணம் மனமாவது மாயைக்கு அடிமை. இது குடும்ப சாமி, இது குடும்ப கதையாச்சே. காரணம் மனமானது மாயைக்கு அடிமையாகவும் உலகிலேயே மயக்கம் கொள்வதாயும். ஓகே சாமி, இது பத்திதான் நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்த. இப்ப உலகத்துல சாமி நம்மளுக்கு இப்ப உதாரணத்துக்கு உலகியல் விட்டுட்டு, ஏன் இப்ப வல்லர் சொல்றாருல, உலகியலை விட்டுவிட்டு அருளியலுக்கு வாங்க வாங்கன்றாங்கள. ஏன் நம்மளால உலகியல் விட முடியலனாக்கா, இல்ல நேத்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல என்ன சொல்றாங்கனாக்கா, இப்ப பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த போன் எல்லாம் கொடுக்குறோம்ல, ஆக்சுவலி அது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு போர் அடிக்காம இருக்குது கொடுக்குறோமா. அப்ப என்ன ஆச்சுனாக்கா, அந்த போனை பார்க்கும் பொழுது அவனுக்கு மூளையில அப்படியே ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற ஒரு ரசாயனம் சுரக்குது. அது என்ன ஆச்சுனாக்கா, அது அந்த போனு குடுக்கலனாக்கா அவனுக்கு அது சுரக்கலன்னா அவன் டிப்ரெஸ் ஆயிடறான். ஓகே, இப்ப அதை பத்தி அப்படி பாத்து நான் யோசிச்சேன். அப்ப உலகத்துல ஒவ்வொரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுங்களேன். வாங்குற உடனே வாங்கும் பொழுது அந்த பொருள் வாங்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்ப அது ஒரு மாதிரி கெமிக்கல் சுரக்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆச்சுன்னா சாமி, இப்ப இந்த உலகத்துல சிற்றின்பம் நம்ம சொல்றோம்ல, பாருங்க சார், நான் இப்படி யோசிச்சேன், சரியான்னு தெரியல. இப்ப உலகத்துல சிற்றின்பம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒன்னு செஞ்சாதான் அது அந்த கெமிக்கல் வருது, சரியா? ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும். அதே எதுவுமே செய்யாம சும்மா இருக்கும் பொழுது வர்றதுதான் நிரந்தரமான, அதுதான் அமுதம்னு நினைக்கிறேன். அப்ப அமுதம் சாப்பிடணும்னு ஏன் சொல்றாங்கன்னாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல்லான, அதாவது முழுமையான, இந்த கொஞ்சம் கொஞ்சமா வருதுல அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. ஏன்னா அதுல நம்ம அந்த 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 அதுக்குதான் நம்ம அடிமையாயிரும் சாமி. இப்ப மூளையா நமக்கு இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்க தோணுதுனாக்கா, அது ஏற்கனவே செஞ்சனால அது மூலியமா நம்மளுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. அது இன்பமா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா இப்ப வல்லார் மாதிரி ஆளுங்க எல்லாம் எதுக்கு அமைதியா உட்காந்து இருக்கிற சும்மா இருக்கிற சுகம்னு சொல்றாங்கன்னோ, எதுக்குனாலனாக்கா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு முழுமையான ஒரு கெமிக்கல் சுரந்து ஆனந்தமா இருக்கும் போல இருக்கு. அப்ப எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன இப்படி முடிச்சு விட்டீங்க? அதான் அப்ப இந்த உலகத்துல இந்த இன்பம் அந்த இன்பம் நம்ம போறாங்கன்னா நமக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த சுரப்பி வந்தாதான் அந்த கெமிக்கல் ஆனா இப்ப வல்லார் அமுதம் சாப்பிட்டேன் அப்படின்றாருனாக்கா அது வேற லெவல் நினைக்கிறேன். ஆனா இப்ப நம்ம உலகியல அப்படியே இருந்தோம்னாக்கா இந்த கெமிக்கலுக்கே நம்ம அடிமையாயிருவோம். அது கிடைக்கலன்னா முடியாது. என்ன நினைக்கிறீங்க மக்களே? புரியல. உங்களுக்கு ஒண்ணும் புரியலையா சாமி? சொல்ல பதில் புரியலையா? என்ன சாமி சொல்றீங்க? மக்கள் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதுங்களா? நம்ம தவம் பண்ணி தவக்கடல்லையே நம்ம அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மடலெல்லாம் மூளை மலர்ந்து நம்ம அதை பண்ணிக்கிறோங்கய்யா. இது எதுக்கு நம்ம உலகியல் வேண்டாம். இல்ல நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இப்ப உலகியல் நம்மளுக்கு ஏன் ஆனந்தமா இருக்குனாக்கா, நீங்க ஒண்ணு செய்யும்போது, இப்ப உதாரணத்துக்கு ஷாப்பிங் போறீங்க, இல்ல நீங்க ஏதோ ஹாலிடே போறீங்க, இல்ல ஏதாவது பொருள் வாங்குறீங்க, இல்ல கல்யாணம் பண்றீங்க, ஏதாவது ஒண்ணு பண்றீங்க. அந்த நேரத்துல ஒரு இந்த ஆக்சிடோசின் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் சுரக்குது. டோபமைன் யாருடா அது பாரியா? டோபமைன் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சுரக்குது. உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு போறாங்க, சுத்தி பாக்குறாங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அது திறக்கும் பொழுது அது நம்மளுக்கு அடிக்கடி இந்தியாவுக்கு போயிட்டே இருக்கணும், ஹாலிடேக்கு போயிட்டே இருக்கணும், இல்லைன்னாக்கா அப்படியே டல்லாயிரும். ஆனா இப்ப வல்லார் மாதிரி ஆளுங்களாம் அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, எங்கேயும் போறது சும்மா இருக்கும் பொழுதே அவங்களுக்கு அமுதம் சுரந்துருது. அது டோட்டல்
அது வந்துருச்சு, அதுக்கப்புறம் குறையாதான், இன்னும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆமா சாமி, மாறாது தானே அன்னைக்கு பார்த்து நம்ம அகவல்ல. அது மாறாது. அது அதோட வேற ஒண்ணுன்னு இருக்காது. அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்சிமம். இப்ப நம்ம உலகில இது அது இது அதுன்னு ஏதாவது சும்மா இப்ப உதாரணம் சாமி, எதுவுமே செய்யாம நான் யோசிச்சேன், நீங்க எதுவுமே செய்யாம நீங்க வீட்டுல உட்காந்து வச்சீங்களேன், ஒரு அடிக்கும் பாருங்க ஒரு போரு, அப்படியே ஒரு கவலை எதுவும் வரும். சும்மா உட்காந்துருந்தா நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா அதுல ஒரு கெமிக்கல் அப்படியே வந்து அப்படியே நம்மள ஆக்கிபையா வச்சுக்கும். அதனாலதான் ரொம்ப பேர் தியானம் பண்றது இல்ல சாமி, உட்காந்தானே என்னென்னமோ கிளப்பி விட்டுருது, கண்டதை கிளப்பி விட்டுருது. ஓகே, என்ன நீங்க மக்களே புரியுதுங்களா? எனக்கு சோன சிந்தனையை சொல்றேன், சரியா கூட தெரியல. ஓகே சாமி, இந்த குற்றங்கள் அனைத்தனையும் இறைவன் அறிந்தவனே. குரோதம் நிறைந்தது மனித மனம், குற்றங்கள் மன்னிக்கும் பெருங்குணம் இறைவனுடையது. அந்த இறைவனின் மனமோ சாந்தம் நிறைந்தது. என்ன சாமி சாந்தம் நிறைந்தது? அவர் கோபம் பண்ண மாட்டாரா? ஆனந்தம் பழுத்தவன் இறைவன் என்றால் அவனது மனமோ சாந்தம் நிறைந்தது. எங்க சாமி ஆளாக்கணும்? நெட்டு போச்சு. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இல்ல யாருக்கு இது விளங்கலையா? விளங்கு சார், விளங்கு. இந்த அருள் விளக்க மாயில இந்த பாட்டு இன்னொரு பாடல கூட வருதுல்ல சார், இது அண்ட அளவு எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த சராசரி. அந்த வகை எவ்வளவோ அவ்வளவும் அவை அமைந்த பொருள் எவ்வளவோ அவ்வளவும் கொண்டு கொண்டு இடம் கொடுத்து கொண்டுன்னு வரும். அந்த பாட்டு ஒண்ணு இருக்கு, ரெண்டு பாட்டு அந்த பாட்டை பார்ப்போம். அருள்விளக்க மாலையில ரெண்டு பாடல் இருக்கு. அவ்வளவும் பாடம் அப்படி சொல்லுங்கம்மா. 9ல ஒண்ணு இருக்கு, 90ல ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்ன பாட்டு 90. அந்த வகை எவ்வளவோ அவ்வளவு அவற்றில் அமைந்தவர்கள் எவ்வளவு அவ்வளவு அவைகள் கண்டவர்கள் எவ்வளவு அவ்வளவு எவ்வளவு அவ்வளவு வெண்டகமோ நாதவெளி சுத்தவெளி மோனவெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரப்பிக் கொண்டு அதுவாய் விளங்குகின்ற உலகு நடத்தரசே என் குற்றமும் கொண்டு அருளையும் பாருங்க. 80 பாருங்க. யாரு அது பாட்டு மனப்பாடமா சொன்னது? இப்ப புதுசா வந்திருக்குங்க, மாரிமுத்து. எங்க ஈரோடு மாவட்டங்க. ஓ சிறப்பியா சிறப்பியா. அருப்பாவை கரைச்சி குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. இல்லைங்க அப்பங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓகே ஓகே. இங்க சாமி ஆளாகணும் சாமி. நெட்டு போச்சா? அந்த வகை எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும் அவைகள் கண்ட பொருள் அந்த உயிர்கள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்து விண்டகும் ஒரு நாதவெளி சுத்தவெளி மோனவெளி ஞானவெளி முதலாம் வெளிகள் எல்லாம் நிரம்பி கொண்டதுவாய் விளங்குகின்ற சதாசிவ மயமே குலவு நடத்தரசு. சரி, அதற்கு நம்ம இந்த ஒரு லைன் திருப்பி பார்த்துருவோம். ஏதோ வரைக்கும் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம எதிர்ந்து பார்த்தோம். அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதந்தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் கொண்டோங்கும். அது வரைக்கும் முடிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. என்ன சாமி கரண்ட் இல்ல? நீங்க வயிற்றுல பாலை வாத்தீங்க சாமி. நன்றிங்க நன்றி. நாங்க இப்ப என்ன நேரம் முடிச்சிருப்போம் சாமி. திடீர்னு ஒரு இது சரி கொஞ்சம் பாப்போமே அப்படின்ட்டு, இல்லைன்னா கிளம்பி இருப்போம் நேரம். நாங்க கடையை சாத்தி இருப்போம். ஓகே, அடுத்து படிங்கம்மா. இல்லைங்க சாமி, இல்லைங்க. இது என்ன சாமி சொல்ல வரீங்க? இங்க
அதாவது உலகத்து உயிர்கள் அனைத்தனையும் தான் பெற்ற செய் போலே எண்ணி பெற்ற தாய் போல் அன்பு காட்டுபவர் என்பதாம். அப்படின்னா தமிழாச்சாரத்தார் வந்து எல்லா வீரையும் தன் உயிர் போல பார்த்து தான் பெற்ற குழந்தை போல நினைச்சு அன்பு காட்டுவாங்களாம். அதான் தமிழாச்சாரத்தார். ஓ, அதாவது இவங்க வந்து சாமி இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், அப்புறம் ஜீவ ஒழுக்கம், ஆன்மா ஒழுக்கத்துக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் போய் எல்லா வீரையும் தன்னுடைய தான் பெற்ற குழந்தை மாதிரி நினைச்சு அன்பு காட்டுவாங்க. அன்பு காட்டுவாங்க. அதான் தமிழாச்சாரத்தார். ஓ, யாரும் பகிச்சிக்க மாட்டாங்களோ? ஆமா, யாரும் குழந்தை மாதிரி எப்படி போய் அதை கூட இன்னைக்கு யோசிச்சிருந்தேன் சாமி. இப்ப நம்ம வந்து மத்தவங்க மேல கோவப்படுறோம், சரியா? ஆமா. ஆனா இறைவன் நம்மளால கோவப்பட்டாரு என்ன வருது? அவ்வளவுதான். நம்மளோட குற்றம் தான் வட்டி வட்டியா இருக்கு. ஒருத்தர் சின்ன தப்பு செஞ்சிருப்பான், அதுக்காக நம்ம கோவப்பட்டிருப்போம். ஆனா நம்ம செஞ்சதுன்னா கூட இறைவன் கோவப்பட்டாருனாக்கா முட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிற வேண்டியதான் நம்மள. ஓகே, படிக்க மாட்டுது. சாந்தம் கொண்ட இறைவன் எல்லா உயிர்களுக்கும் ஆதரவாகி விளங்குகின்றான். ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள ஜீவர்களுக்கு ஆண்டவன் அளிக்கும் ஆகாரத்தை நியதி ஆகாரம் என்கின்றார். மனித இனம் மட்டுமே தன் ஆகாரத்தை தானே தேடிக்கொள்ளுமாறு விட்டிருக்கின்றான். உயிர்கள் வாழ்வதற்காகவே நிலம், நீர், காற்று, நெருப்பு போன்ற பூதங்களாகவே இறைவன் விளங்கி அனைத்து உயிர்களையும் காத்து வருவதால் எங்கும் நிழல் பரப்பி என்றார். சாதாரணமாக ஒருவர் ஒருவனை ஆதரித்தால் அவர் நிழலில் இவன் வாழ்கின்றான் என்று சொல்லுவது வழக்கம். உயிர்களுக்கு இறைவன் அளிக்கும் ஆதரவையே எங்கும் நிழல் பரப்பி என்றார். அதே கருத்தை தான் மகாதேவ மாலை காப்பு செயலில் உயிர்களுக்கெல்லாம் கலைகனாகி என்று கூறியுள்ளார். நில்லுங்க, இது முதல் பாத்துருவோம். சாந்தங்கொண்ட இறைவன் எல்லா உயிர்களுக்கும் ஆதரவாகி விளங்குகின்றான். அதாவது இங்க போயிட்டு சமைப்ப போயிட்டா சாந்தம் கொடுக்கும் நிழல் பரப்பி, சரியா? நிழல் பரப்பி. அப்ப அவன் வந்து நம்மளுக்கு கொடையா இருக்கிறான். ஓகே. எல்லா உயிர்களுக்கும் ஆதரவாகி விளங்குகின்றான். ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள ஜீவுகளுக்கு ஆண்டவன் அளிக்கும் ஆகாரத்தை நியதி ஆகாரம் என்கின்றார். மனித இனம் மட்டுமே தன் ஆகாரத்தை தானே தேடிக்கொள்ளுமாறு விட்டிருக்கின்றார். உயிர்கள் வாழ்வதற்காகவே நிலம், நீர், காற்று, நெருப்பு போன்ற பூதங்களாகவே இறைவன் விளங்கி அனைத்து உயிர்களையும் காத்து வருவதால் எங்கும் நிழல் பரப்பி என்றார். ஓகே ஓகே. நீங்க உயிர் வாழ்வதற்கே நிலம், நீர், காற்று, நெருப்பு போன்ற பூதங்களாகவே இறைவன் விளங்கி அனைத்து உயிர்களையும். இது எப்படி சாமி? எல்லாம் அவன்தான். சாதாரணமாக ஒருவர் ஒருவனை ஆதரித்தால் அவர் நிழலில் இவன் வாழ்கின்றான் என்று சொல்வது வழக்கம். உயிர்களுக்கு இறைவன் அளிக்கும் ஆதரவையே எங்கும் நிழல் பரப்பி என்றார். அதே கருத்து தான் மகாதேவ மாலை காப்பு செய்யுளில் காப்பு உயிர்கட்கெல்லாம் கலைகனாகி என்று கூறினார். இது எங்க சாமி இருக்கு? மகாதேவ மாலையில இருக்கா? முதல் பாட்டு பார்ப்போம். கருணை நிறைந்து அகமும் புறமும் குழம்பி வளைந்து, அந்த பாடல் தானே? அந்த பாடல். கருணை நிறைந்து அகம்புறமும் துளும்பி வழிந்து கலைகனாகி நிலை வளர்க்கின்ற கண்ணுடைய கலைகனாகி அப்படின்னா சாமி ஆதரவா? அவன்தான் ஆதரவு. ஓகே. மலைக்காப்பு செயலில் உயிர்களுக்கெல்லாம் கலைகனாகி என்று கூறியுள்ளார். ஓகே ஓகே, நன்றிமா. யாரு? அனிதா தானே படிச்சீங்க? நன்றி நன்றி. ரொம்ப நாள் ஆள காணோம் உங்களை. ரொம்ப பிஸி. நெட் இல்லைங்களா? ஓகே ஓகே ஓகே. அடுத்து வேற யாரும் படிக்கிறீங்களா? கவிதாம்மா படிப்பீங்க, சத்திய காணும் படிக்கிறீங்களா? இல்ல இது அமெரிக்காலையும் புயல் அடிக்குதா?
இல்லைங்கண்ணா படிக்கிறேங்கண்ணா. ஓகே, சொல்லுங்க. இறைவனே ஞான தேகா என்று வள்ளலார் அழைக்கின்றார். ஆதாரம்: ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினி மேல் காணுண்ண வேண்டினேன் ஓதரிய ஏகா அநேகா எழுப்பொதுவில் வாழ்ஞான தேகா கதவை திற. ஞான கொழுந்தாக இறைவன் உள்ளான் என்பதை ஞான கொழுங்கடவுள் என்றார். இல்லைங்க, எங்க படுத்து சாந்தம் கொண்டும் நிலப்பரப்பி தலைத்த ஞான கொழுங்கடவுட் தருவாகி. ஓ, ஓகே, நில்லுங்க, இது முதல் பார்த்துருவோம். சமே, இறைவனை ஞான தேகா என்று வள்ளலார் அழைக்கின்றார். ஆதாரம்: ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் மேதினி மேல். நானுண்ணவா காணுண்ணவா? அதானே, நானுண்ண வேண்டினேன் ஓதரிய ஏகா அநேகா. ஓதரியனா ஓதுதற்கு அருமையாகியா? சொல்ல முடியாது. ஏகா அநேகா எழுப்பொதுவில் வாழ்ஞான தேகா கதவை திற. ஓ, இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த சாமி. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம்ன்றது. அவனோட தேகம் வந்து ஞான தேகம். தோன்றியும் தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். ஓ சாமி, அப்ப நினைக்கிறேன் இந்த கடைசியா வந்து பேரொலி பொன்னொலியில வந்து இந்த உள்ளொலி வந்து நம்ம கூட கலக்குது இல்ல? அப்ப அவன் தேகமும் நம்ம தேகமும் ஒன்னாயிருதா? நான் தான் ஆனேனே, அதுதான் ஞான தேகம் கிடைக்குதுன்றாங்களா? ஓகே. ஞான கொழுந்தாக இறைவன் உள்ளான் என்பதை ஞான கொழுங்கடவுள் என்ற. ஞான கொழுந்துன்னு என்ன சாமி? ஞானத்துல கொழுந்தையா ஆரம்பம். கொழுந்து தெரியுதா? தெரியுது, ஆரம்பம் கொழுந்து விட்டு ஞான கொழுந்தாக. அப்படின்னா ஞானத்தோட ஆரம்பம் இறைவனா? அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? அவளோட இளமை. அவளை இளமை இளமைனா இளமைனா ஆரம்பம். புதுசியா இளமையா? என்ன புதுசியா? ஓ, முதுமை கிடையாது. முதுமை. தரு என்ற சொல் கற்பக தரு ஒன்றையே குறிக்கும். கற்பக தருவின் கீழ் நின்று எதை கேட்டாலும் தரக்கூடிய. இது படிச்சிங்களா? இன்னும் படிக்கிறேன், படிக்குமா? நான் படிச்சுட்டு இருக்கேன். தரு என்ற சொல் கற்பக தரு ஒன்றையே குறிக்கும். கற்பக தருவின் கீழ் நின்று எதை கேட்டாலும் தரக்கூடிய சக்தி அதற்குண்டாம். எவ்வண்ணம் வேண்டினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம். இறைவன் பதமாதலால் என்ன கேட்டாலும் பக்தர்களுக்கு தரக்கூடிய ஆற்றலும் கருணையும் உள்ளவன் ஆதலால் அவனை தருவாகி என்று கூறினார். முடிச்சிடும். தரு என்ற சொல் கற்பக தரு ஒன்றையே குறிக்கும். கற்பக தருவின் கீழ் நின்று எதை கேட்டாலும் தரக்கூடிய சக்தி அதற்குண்டாகும். அப்ப இந்த மரத்துக்கு வந்து எதை கேட்டாலும் கிடைக்கும். அந்த மரத்துக்கு இருந்து கேட்டாவா? அது எங்க இருக்கு? முதல்ல கரத்துக்கு மரமே இல்ல, ரொம்ப மரத்தை வெட்டிட்டாங்க. வேற இதுல எந்த கற்பக மரத்தையும் சேர்த்து வெட்டிருப்பாங்க கண்டிப்பா. தமே ஏதோ ஒரு மரண்டா அதுன்னு சேர்த்து அதையும் வெட்டிருப்பாங்க. விட்ட மனுஷன் இந்த வேலையை பார்த்துருவாங்க தம்பி. எங்க இருக்கு? சொர்க்கத்துல. அங்க போய் நின்று கேட்டா எதை கேட்டாலும் கொடுத்துரும். ஆக்சுவலி வந்து சாமி, தேவலோகத்துக்கு கடவுளை தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அவன் தானே நிழல் கொடுக்குறான் நம்மளுக்கு. அதுதான் கற்பக தருன்னு இருப்பாங்க போல இருக்கு. நான் இன்னொரு தியோரி கேள்விப்பட்டேன் சாமி, அது கொஞ்சம் லாஜிக்கா தான் படுது பாருங்க. நீங்க இந்த அலிபாபா படம் பாத்துருக்கீங்களா சாமி? அலிபாபா கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலிபாபா கதை கேட்டிருக்கீங்களா? ஒரு பூதம் வரும். அலிபாபா இல்லைங்க, அதுல ஒரு விஷயம் இருக்கு, தெரியல. அது அது படமாச்சு சாமி. அது படம் தான் பார்த்தேன். ஓ, அது பழைய படம். ஆமா, ஐயோ, அலிபாபா இல்ல, அலாதீன். நான் சாமி ஓடிட்டு இருக்கேன் அலிபாபான்ட்டு. அலாதீன் அது போதும். அலிபாபான்றது வந்து வேற கதை.
ஓகே சாமி. இந்த பூதம் பாத்தீங்கன்னாக்கா என்னோட பண்ணலாம் இல்லைங்க, அந்த பூதத்தோட கலர் வந்து நீளமாவே இருக்கு, காட்டியிருக்காங்க. நீளமா தான் காட்டியிருக்காங்க இல்லைங்க. என்னது படம் தேடும் போது கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கிரீன் என்ன தெரியுது சாமி? பாட்டுதான் தெரியுது. தெரியுதாப்ப? இல்ல அது பாருங்க சாமி, இதுதான் அந்த பூதம். ரைட். இப்படிதான் காட்டியிருப்பாங்க. இது நீளமாவே இருக்கும், பெருசா இருக்கும். நீளமா ஏன் காட்டுறாங்கனாக்கா ஆகாயத்தை தான் சொல்றாங்களாம். ஏன்னா அந்த வெளி இருக்குல்ல, ஆகாயம் அது நீளமா தானே இருக்கு, அது பெருசா தானே இருக்கு. இது எப்போது பெருசா இருக்கு, இது கேட்கும் போது எல்லாத்தையும் கொடுக்குது ஆகாயம் தான்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஏன் நீளமா போட்டிருக்காங்கன்னா இது ஆகாயத்தை குறிக்குது அப்படின்னு. அப்ப ஆகாயம்னா யாரு? பூதம். பெருசு யாரு சாமி? முதல்ல பார்த்துமே பூதமா பூதாகாரமும் யாரு இருக்கா? அவன் தானே இருக்கிறா, வெளிதானே. எத்தனையோ அண்டங்கள், அதுக்குள்ள இவன் வந்து நடுவில் நின்று ஆடிட்டு இருக்கானா, கேட்கறதெல்லாம் கொடுக்கறானா, இவன் தான் சாமி. அது வந்து எங்க இருந்து வரான் பாத்தீங்களா சாமி? விளக்குல இருந்து வரானா அந்த கதை. அந்த விளக்குல இருந்து வரானா, அந்த கதையில ஏதோ ரகசியம் வச்சிருக்காங்க சாமி. அல்லாவுதீனும் அற்புத விளக்கும். அற்புத விளக்கு. நான் அல்லாவுதீன் விட அலிபாபா. என்னங்க, நம்முடைய விளக்கு தானே வருதுங்க, அகல் விளக்கு போல வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, நம்ம உள்ளுக்கு ஒளியை பார்க்கும் போது இறைவன் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாராம். அப்படிதானே சாமி? ஆனா அது 3 தான் கேட்பாங்க. ஓகே, இறைவன் பதம் அப்படிங்க மாட்டு முடிச்சு என்ன பிடிச்சிங்க தானே இதோட. இறைவன் பதமாதலால் என்ன கேட்டாலும் பக்தகருக்கு தரக்கூடிய ஆற்றலும் கருணையும் உள்ளவனாதனால் அவனை தருவாகி என்று கூற. சாமி எல்லா என்ன கடன் தருவானா? நல்லது கெட்டது எதாவது தருமா? அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்க அனுபவிச்சுக்கீங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கொடுப்பேன், அதுக்கான விலையை நீங்க பாத்துக்கப்பா. ஆமா, அதேதான். அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க, கெட்டவெல்லாம் நல்லாதான் வாழ்றான், நீ சிந்திக்கிறது அப்படி. ஓகே, அடுத்து படிங்கம்மா. எல்லா ஜீவன்களுக்கு உள்ளும் இறைவன் இருப்பதாலும் எல்லா ஜீவன்களும் அவனுள் இருப்பதாலும் ஜீவர்கட்கும் அவனுக்கும் இடைவெளி என்பதே இல்லை. உயிருள் யாம் எம்முள் உயிர் என்று இறைவனே கூறியதாக அகவல் கூறுகின்றது. எனவே ஜீவனுக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கத்தையே குலவும் தேவே என்ற சொற்றொடர் விளக்குகிறது. குலவும் தேவே, அதாவது இங்க வந்துட்டீங்க. இப்ப இங்க சாமி கடைசி லாஸ்ட் குலவும் தேவே. குலவும்னா கொஞ்சம் குழாவுறதுன்னு வாங்கல, அந்த மாதிரியா சாமி? கேப் இல்லாம, கேப் இல்லாம, அதாவது எப்போது நம்ம கூட இருக்கிறானோ. குலவும் தேவே இல்லைங்க. பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கன்னு ஒரு பாடல் வரும். எல்லா ஜீவர்களுக்குள்ளும் இறைவன் இருப்பதாலும் எல்லா ஜீவன்களும் அவனுள் இருப்பதாலும் ஜீவர்களுக்கு அவனுக்கும் இடைவெளி என்பதே இல்லை. அது உயிருள் யாம். அப்ப இடைவெளியே கிடையாது சாமி. இல்ல, கேப் இல்ல. நம்ம தான் மேல உட்காந்து பாத்துருக்கோம், கடவுளேங்கிறது கத்துறது பார்த்தா கிட்டதான் இருக்கிறான். கடவுளே அப்பா நான் அப்பா அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டுன்னு கத்தக்கூடாது. அது நம்மளா நினைச்சுக்கிறோம் சாமியா. பார்த்து பாசிட்டிவ் திங்கிங் இல்ல. கடவுள் வந்து எம்புய கணியனை எண்ணுவார் இதைய அம்புய அந்த அருட்பெருஞ்சோதி என்று இறைவனை கூறியதாக அகவல் கூறுகின்றது. எனவே ஜீவன்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கத்தையே குலவும் தேவே என்று சொற்றொடர் விளக்குகிறது. இன்னொரு பாடல சொல்றாங்க அகவல்ல. இன்னொரு பாடல்ல பிரிவுற்றறியா பெரும்பொருளாயன் அறிவு கறிவாம் அருட்பெருஞ்சோதி பிரிவே வினையென பிடித்த நம்மளுக்கணும் அறிவே வடிவன அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவாருங்க. பிரிவு என்பதே கிடையாது. பிரிவு என்பதே கிடையாது. கடவுளும் மனிதனும் எல்லாம் ஒண்ணுதான்.
இந்த பாடலில் அண்டங்கள் பலவாகியும் அண்டங்களில் உள்ள பிண்டங்கள் பலவாகியும் எங்கெங்கும் உள்ள பண்டங்கள் பலவாகியும் எல்லாவற்றையும் காக்கும் பதியாகியும் எல்லா ஜீவகர்க்கும் ஆதரவாகி விளங்குகின்ற பதியாகியும் ஜீவர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு வேண்டிய அனைத்தினையும் அறிந்து அளிக்கக்கூடிய கற்பக தருவாகியும் விளங்குகின்ற இறைவனே என போற்றுகின்றார். பாட்டு சம்மரி தான், அவரோட சம்மரி தான். அதாவது முழுக்க முழுக்க அவனோட பெருமை என்னன்னு சொல்லுது. இதுல ஒண்ணு அடிபடுது சாமி, நம்மளோட ஆணவம் தான் அடிபடுது. ஓவரா பேசுறது. நான் இல்லைன்னா நடக்காது தெரியுமா? என்ன யாருன்னு நினைச்ச? எங்க நினைக்கிறது உன்னை பத்தி? நீ தான் தூசி ஒடிச்சுட்டுதான் இருக்கிய. அண்டமே தூசியா, அப்புறம் நீ எங்க இருந்து இருக்கிற? தூசிட்டு அணு தூசி கூடல சாமி. தூசியாச்சும் தெரியும் கண்ணுக்கு, அணு கூட தெரியாது. தூசியில் இருக்கிற அணு தானே, அது தெரியாது. ஓகே, அப்படியே நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்க சாமி, ஒரு சம்மரி கொடுங்க. நீங்க சொல்லுங்க அப்படியே. திருப்பி சொல்லுங்க சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்குறேன் சரியா இருக்கான்ட்டு. அப்படியா? அண்டங்கள் நிறைய கோடி கோடி கோடியா இருக்கு. சரி, அது அளவே கிடையாது. அந்த அளவாத அதிகமாகி அளவில்லாத அதிகம் கிடைச்சி அது அண்டங்கள்ல. அந்த பிண்டங்கள் வாழ பிண்டங்கள், உடம்பு எத்தனையோ விதம், பல உடல், பல பல மிருகங்கள், எத்தனையோ வகை. அவ்வளோ அண்டங்களுக்கும் பிண்டங்கள்லாம் ஒவ்வொரு ஒன்றும் உடம்புல வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்புறம் பண்டங்கள் பல பேதங்கள் இருக்கு. ஆமா, என்ன சொல்லுங்க சாமி? 7 ராசி பேதங்கள் என்னமோ ஒரு சாமி, 8 லட்சமா என்னமோ 84 லட்சம் 80 லட்சம் சார். 80 லட்சம் யோனி பேதங்கள். ஓகே. அப்புறம் வந்து பண்டங்கள்னா ஜடப்பொருள் பலவாகி எல்லாத்தையும் காக்கிற பதி அவன் தான் காப்பாத்துறான். ஆனந்தம் பழுத்து இன்பத்தை தான் கொடுக்குறான். அவங்களுக்கு சாந்தம் ஜாஸ்தியா தண்டிக்க மாட்டான், எல்லாத்தையும் ஆதரவா இருக்கான். என்னதே தண்டிக்க மாட்டானா? ஆமா. என்ன தண்டிக்க மாட்டேன்றீங்க? எனக்கு என்னமோ தண்டிக்கிற மாதிரியே தோணுது. நல்ல நெல் பரப்பி எல்லாம் தாங்குறான், ஆதரவா இருக்கிறான். அவன் ஞான கொழுந்து கற்பக தரு எல்லாம் கேட்டதான் கொடுப்பான். அவன் வீடு உள்ளே அவன் உள்ளே இருந்தால நெருக்கம் வந்ததால கொள்ளவும் தேவை. அப்ப இதுல முக்கியமான ஒண்ணு சாமி, முக்கியமான இதுதான் நினைக்கிறேன். தருவாகி குலவும் தேவை, இதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆமா, அவன் வந்து கற்பகத்தரு, அவன் கூட தான் இருக்கிறான். நீங்க கேட்டு கரெக்டா வாங்கிக்க, நம்பிக்கையே இருந்து கேளுங்கப்பா அப்படின்றீங்களா? தருவாகி குலவும் தேவே சமயம். இப்ப அவன்கிட்ட கேக்குறது நம்ம ஒரு சமயம் நம்மளோட தாட்ஸ் தானோ, எத்தகை எண்ணின எவ்வுயிருக்கு அத்தகை அளித்தருன்னு நல்லா சொல்லிக்காருல. நீங்க எப்படி எண்றீங்கன்னு பொறுத்தா உங்க வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றாங்களே, அது மாதிரி நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஏன் தம்பி ஓகே முடியலையே? ஓகே, கேள்வி வச்சிருப்பாங்க, கேள்வி என்ன பண்ணுவீங்க? இது நீங்க எப்பதான் விடுவீங்கன்னே தெரியல. போன வாரம் தானே வெள்ளை அனுப்பி விட்டோம். கேள்வி இருக்கு கேள்விக்கா மக்கள் கேள்வி இருந்தா கேளுங்கப்பா. எல்லாரும் எங்க தெளிவா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க, கேள்வியில இருந்து தெளிவா இருக்காங்க சாமி. நான் ஒருத்தன் தான், எனக்கு ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. சரி, பரவாயில்ல, அடுத்த வாரம் சந்திப்போம். நீங்க தான் புத்திசாலி, அதனால உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு. உங்களுக்கு புத்திசாலியா? முட்டாள கேள்வி இருக்கும், புத்திசாலி கேக்குது கேள்வி வரும்போது. அதான் தெரிஞ்சிருக்கீங்களே, தெரியல. ரெக்கார்டி நாளைக்குதான் சாமி. நாளைக்கு எனக்கு ஃபுல்லா வேலை சாமி, நைட்டு தான் 10 o'clock அப்புறம் தான் சாமி. இன்னொரு நாள் கிளாஸ் வைக்கலாம்ல, மக்களை எங்களையும் சேர்த்துக்கலாம்ல சரவணையா? என்னதுல?
எதுலயா ஒரு கிளாஸ் 100 கிளாஸ் கூட ஐயாவோட இது வந்து நம்ம மக்களுக்கு வியாழன் என்னைக்கு செவ்வாய் பண்றோம் சனி. புதன்கிழமை பாருங்க, வியாழக்கிழமையா ம். ஒரு நாள் விட்டு சனிக்கிழமை, அப்புறம் ம். 2 நாள் விட்டு செவ்வாய்க்கிழமை, அப்புறம் ஒரு நாள் விட்டு திங்கட்கிழமை தினைக்கும் வைப்போம். அடிச்சாக முடியாது. சரி சரி சரி, பாவம் நீங்களே வந்து உடம்பு சரியில்லைன்றீங்க. ஒரு இல்ல ஆசைதான் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டுதான். சரி. அதான் ரெக்கார்டிங் வருது பாருங்க. ஆமா ஆமா, குடும்ப கோரம்னா பாக்குறோம் பாக்குறோம். ம். இங்க என்ன நடக்குதா அதுதான் அங்கேயும் ஒரே கதை தான். ம். ம். ரெண்டும் ஒரே கதை தான். ஓகே சார். சரி சாமி, ஓகே ஓகே. இன்னைக்கு நாங்களை நீங்களை வெள்ளனையாக அனுப்புகிறோம். மலையாளம்லாம் பேசுறீங்க. நீங்களே இல்லடா, உங்களை காய்ச்ச வந்ததுல என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல சாமி. ஓகே ஓகே, நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்க அபயம் ராமலிங்கம் ராம. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஓகே, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. அடுத்து தீப ஆராதனை. யாரு? தேன்மலரா இல்ல யாரு? சார் நன்றி சார். நன்றி நன்றி.